Hi guys, welcome to my channel. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 10 11 ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ல் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ண போகிற டைமென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டி ஷாப்பிங். ஆக்சுவலி டைமென்ஷன்னா என்னதுன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனி ஃபண்டமெண்டல் ஆர் derived unit in the form of certain symbols allotted to each fundamental unit called fundamental formula. Certain formulas are called dimensions. இப்போ ஆக்சுவலி வந்து மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா எம்னு கொடுத்துருக்காங்க, டைம்னு பார்த்தீங்கன்னா டி கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க ஆம்பையர், லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் எல் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல் எம்ஓஎல், லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து டிஐஎல். ஆக்சுவலி வந்து இந்த சாப்டரில் இது ரெண்டும் ரேராக தான் யூஸ் ஆகும். மித்ததெல்லாமே ஓரளவுக்கு, இந்த டெம்பரேச்சர் கூட ஓரளவுக்கு தான் யூஸ் ஆகும். மித்த இருக்கிறது 4 மட்டும்தான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மெயின் சாப்டருக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஃபைவ் ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ண போகிறோம் டைமென்ஷனாக. ஸ்பீடு, மொமெண்டம், கைனெட்டிக் எனர்ஜி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸு. ஸ்பீடு வந்து வெலாசிட்டின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து இதில் முக்கியமான பார்ட் என்னென்னா, ஆன்சர் எப்போவுமே எம்எல்டி ஃபார்மெட்டில் எழுதுகிறோம். அதை நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்பீடோட ஃபார்முலா வந்து டிஸ்டன்ஸ் பை டைமு. அப்போ ஸ்பீடு வந்து ப்ராக்கெட் பண்ணணும், எப்போவுமே டைமென்ஷன் எழுதும்போது ப்ராக்கெட் பண்ணணும். இப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸோட டைமென்ஷனு. ஆக்சுவலி டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, லென்த்து தான் டிஸ்டன்ஸு. அது டைம் வந்து டி. அப்படியே வந்து மேலே இது இந்த எல்/டி ப்ராக்கெட் எல்/டி அது வந்து மேலே போகும்போது ப்ராக்கெட்டில் -T1 T-1 அப்படி வந்துடும். இப்போ வந்து நம்மளுக்கு எம் இல்லாதனால m⁻0 எல் T⁻1 ஹோல் ப்ராக்கெட் இது பண்ணணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணணும், வேறு எந்த ப்ராக்கெட்டும் போடக்கூடாது. இப்போ நம்மளுக்கு எம் இல்லைனா 0 போட்டுக்கிட்டோம் மேலே. இதுதான் வந்து எம்எல்டி ஃபார்மேட். ஆக்சுவலி இப்படி தான் எல்லா ஃபார்முலாவும் எழுதணும் டைமென்ஷனாக எழுதும்போது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மொமெண்டம் பார்க்கலாம். மொமெண்டமோட ஃபார்முலா வந்து மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆக்சுவலி ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு மொமெண்டம் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மாஸோட டைமென்ஷன் வந்து எம். இப்போ வந்து வெலாசிட்டி ஸ்பீடு ஒன்று தான், அதனால் வெலாசிட்டியோட டைமென்ஷன் வந்து LT-1 அது எழுதிக்கிட்டோம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது mLT⁻⁻1 வந்துடும். ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கணும், ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு எனர்ஜி போட்டுக்கலாம். ஆக்சுவலி கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது அதோட ஃபார்முலா வந்து ½ m/v², ½ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். கைனெட்டிக் எனர்ஜி ப்ராக்கெட் போட்டு மாஸோட டைமென்ஷன் வந்து எம். இப்போ வந்து வெலாசிட்டியோட டைமென்ஷன் வந்து LT-1. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது உள்ள இதில் 1 இருக்குது பவர், இதுலேயும் -1 இருக்குது. அப்போ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது இங்கே 2 இங்கே -2 வந்துடும். அப்போ இன்ட்டு பண்ணும்போது KE ஹோல் ப்ராக்கெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ML2 T-2 அப்படி வந்துடும். இப்போ ஆக்சுவலி வந்து டார்க்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் சேம் ஃபார்முலா தான் வரும், இதே சேம் ஃபார்முலா தான் வரும். அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு, எல்லா எனர்ஜிக்கும் சேம் தான் வரும். ஆக்சுவலி ஒர்க்கு கூட வந்து எனர்ஜியாக எடுப்பாங்க, ஜூல்ஸு, அதுக்கும் சேம் டைமென்ஷன் தான் வரும். பட் இந்த லெசனில் டைமென்ஷன் தான் முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது. ஆக்சிலரேஷனுக்கு சேஞ்ச் இன் வெலாசிட்டி, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஆக்சிலரேஷனோட டைமென்ஷன் வந்து LT-1 ஹோல் ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் டிவைடட் பை டி. அப்போ வந்து நமக்கு வெலாசிட்டி இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவிலே பார்த்தோம், அந்த ஃபார்முலா வந்து இங்கே இம்ப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் LT-2 வந்துடுது மேலே, இந்த ப்ராக்கெட் போட்டால் இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கே எம் இல்லாதனால M0 போட்டுக்கிறோம், அதனால் இப்படி எழுதிக்கலாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். முக்கியமான திங் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே, இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதணும். வேறு வெளில எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன், ஃபோர்ஸோட ஃபார்முலா. மாஸ்க்கு எம் போட்டுக்கலாம், ஆக்சலரேஷனுக்கு முன்னாடி பார்த்தோம் இதே ஃபார்முலா தான். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி MLT⁻⁻2 போட்டுக்கணும். அதே வந்து நம்ம ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலாவாக டிரைவ் பண்ணியிருக்கோம்.